ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் சமையல். இந்த வீடியோவில் ஒரு பருப்பு பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிறுபருப்பு வச்சு ஒரு அருமையான பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் சிறுபருப்பு கடாயில் நல்லா போட்டு வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் பச்சரிசி எடுத்து அதையும் அதே கடாயில் எண்ணெய்லாம் விடாமல் இந்த மாதிரி லைட்டாக மிதமான சூடில் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிசியும் வந்து பொடி பண்ணிவிட்டு, அதாவது மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி அதையும் ஆட் பண்ணி லைட்டாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து பருப்பு வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரண்டியாலே நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். இப்போ வந்து நம்ம வெல்லம் 1 கப் நான் பருப்புக்கு 2 கப் நல்லா ஃபுல்லாக வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். அதை வந்து கரைச்சி நம்ம வடிகட்டி அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ சைட் பை சைட் வந்து நம்ம தேங்காய் பாலும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். திக்கான தேங்காய் பால் ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் ஃபுல்லாக திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. சிம்மில் ஜஸ்ட் அங்கங்கே கொதிக்கிற மாதிரி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸோ நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம், திராட்சை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக தேங்காய் அது வறுத்து வச்சோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக சூப்பரான நம்மளோட டேஸ்டியான பருப்பு பாயசம் ரெடி. இந்த வீடியோ எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.